ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்க இலக்கணம் ஓரியன்டாக இருக்கிற கொஷின் 50 மாதிரி வினாத்தால் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம 23 கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி 24வது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமெண்ட்லையும் இருக்கும். அதில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A தென் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன் ஃப்யூச்சரில் எக்ஸாம் கிட்ட ஃப்ரீ டெஸ்ட்லாம் நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணும்போது டேட் அண்ட் டைம்லாம் சொல்லுவேன், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நியூ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கே இல்லைனா நாளைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஆல்ரெடி நம்ம 2 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. தமிழுக்கு ஒன்று, ஜிஎஸ்க்கு ஒன்று போயிட்டுருக்கு. அதுலேயே நம்ம ஜிஎஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டோம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி. தென் தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய டெஸ்ட் ஃபினிஷ் ஆனதுனால நெக்ஸ்ட்டு இப்போ புதுசாக நியூ டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. தமிழ் டெஸ்ட் பேட்ச் அது அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு வரும். ஓகேங்களா? அன்றைக்கிலேருந்து ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காக இப்போ ஒரு புது டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? அதில் ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோஸில் நான் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணோடனே சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 மெம்பர்ஸ்க்குள்ளே தான் நம்ம மினிமமாக தான் நம்ம வச்சு ரன் பண்ணுவோம். ஏன்னா பார்த்திங்களா நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் நம்மளால் வாட்ச் பண்ண முடியாது. எல்லாருமே கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்கனாலும் தெரியாது. நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் மார்க்கர் ப்ராப்பராக சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்போயுமே நம்ம ஜாயின் பண்ணிப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணவொடனே என்ன டீட்டெயில் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டடி பிளான்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதியேயும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சென்டென்ஸ் தான். இது நமக்கு என்னென்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதியேயும். இது தனித்தனியாக பிரித்து நாம் என்ன பண்ணணும்னா அகர வரிசைப்படி அமைக்கணும். அகர வரிசைப்படினா அந்த ஆ வரிசை தெரியும் இல்லைங்களா? அதன் பிரகாரம் நம்ம இதை ஃபார்ம் பண்ணணும். அமர்வேன், அமைதி. இப்போது ஆ 2 எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2வது எழுத்து செக் பண்ணணும். 2வது எழுத்து மா, மை கொடுத்துருக்காங்க. மா வரிசை பார்க்கும்போது மா தான் ஃபஸ்ட்டு வரும், மை செகண்ட் வரும். அப்போது அமர்வேன் ஃபஸ்ட்டு, அமைதி செகண்டு, அப்புறம் எய்து, ஓரிடத்தில் மனம். அடுத்து வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. பார்த்தவன். நான் சொல்லியிருக்கிறேன், கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லுமே ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வினையாளனையும் பெயர். பார்த்த ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் பெயரெச்சம். பார்த்து ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் ஃபினிஷ் ஆனால் அது வினையெச்சம். பார்த்தல் தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். அடுத்து வேர்ச்சொல்லை கொண்டு வினையெச்சத்தை உருவாக்கல். தா இதோட வினையெச்சம் ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். ஒரு வினையை குறிக்கும். ஒரு வினை எச்சமாக நிற்கும், அதுதான் வினையெச்சம்னு சொல்லுவாங்க. 4வது வினா தொழிற்பெயரை தேர்ந்தெடு. வாழ் அதோட தொழிற்பெயர் வாழ்க்கை. கை என்பது தொழிற்பெயர் விகுதி. அடுத்து வாந்தான். ஒரு கால். வந்தான் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வா வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வந்தனன் அதோட வேர்ச்சொல் வா. வந்தனன் அதோட வேர்ச்சொல் வா. கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை எழுதுக. கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல் கொல். கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா கொல். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கொடுத்தான் கொடு. கொடுத்தான் கொடு. வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. வெய்யோன்னா பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு. பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக. பேசுதல்னா சொல்லுதல். பேசுதல்னா சொல்லுதல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுது. வானில் வானம் வெடித்தது. வானில் வானம் வெடித்தது. வானம்க்கு பெரிய நா வரணும். வானம்க்கு
ஸ்கைக்கு வந்து சின்ன நா வரணும். ஓகேங்களா? இது வந்து மயங்கோலி பிழைகள் வரும்ல, மயங்கோலி பிழைகளில் இருக்கக்கூடியதை நம்ம திருத்தி எழுதணும். மயங்கோலி பிழைகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 எழுத்துக்கள் வரும். லா, லா, ழா, ரா, ரா, நா, நா, நா. இதெல்லாம் வந்து மயங்கோலி எழுத்துக்கள். இதில் தான் பிழை வரும். அடுத்து ஏரி, ஏரி பொருள் வேறுபாடு. இதுவும் மயங்கோலி பிழை கண்டுபிடிக்கிறதா. குளம், மேலே ஏரி. குளம், மேலே ஏரி. பெரிய ரீ வரணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. மெர்ச்சன்ட், வணிகர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. மெர்ச்சன்ட், வணிகர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல். மிசைல், ஏவுகணை. மிசைல், ஏவுகணை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தேர்ந்தெடு. பென்டன்ட், காப்புரிமை. பென்டன்ட், காப்புரிமை. அதாவது எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நீங்கள் எதனா ஒரு ப்ராடக்ட் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம காப்புரிமை வாங்கலாம். அடுத்து மரபு பிழையை நீக்குக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. அதாவது வீசியதுன்னு வரணும். இங்கே அடித்ததுன்னு வந்திருக்கு. நேற்று தென்றல் காற்று வீசியதுன்னு வரணும். இங்கே அடித்ததுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறானது. 17வது வினா. சரியான வினைமரபை தேர்க. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால். பானை, வனை. கூடை, முடை. பால், பருகு. இதெல்லாம் வினைமரபுகள்னு சொல்லியிருப்பேன். அடுத்து சந்திப்பிழையை நீக்குக. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானை தொடும் அளவிற்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் சந்திப்பிழை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அந்த சந்திப்பிழை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கூட கச தப முன் வல்லினும் மிகுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். தோ தாவரிசையா, அதுக்கு முன்னாடி இத்து. காவரிசை கோ, அதுக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு. ஓகேங்களா? முருகு எனும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக. தேன், மனம், அழகு எல்லாமே வந்து முருகு இதோட பொருள் வரும். மலை என்பது இதோட மீனிங் கிடையாது. 20வது வினா. குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல்லை தேர்க. குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல் அது. குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல் அது. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு பொருந்தா சொல்லை கண்டறிக. அரசு என்பது பொருந்தாத சொல். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து மூழ்கு, எய்து, மார்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்க எரல, வழல, இடையினம், இடையின சொற்கள். அரசு வந்து பார்த்திங்கன்னா உயிர் தொடர் குற்றியலகுரத்தில் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடையின தொடர் குற்றியலகுரம். அரசு மட்டும் உயிர் தொடர் குற்றியலகுரம். நெக்ஸ்ட்டு நல்கும் என்பதன் எதிர்ச்சொல் கண்டறிக. நல்கும் எதிர்ச்சொல் தராது. நல்கும்னா தருதல்னு பொருள் வரும். தராது என்பது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம்னா சோர்வு. ஊக்கம்னா சோர்வு. நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல். சேர்த்தெழுதுக. இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்றிருக்க. இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்றிருக்க. இரு ப்ளஸ்ஸு ஊ இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈ இருக்கும். இங்கே வந்து ஊ வந்து கெட்டுடும். அப்புறம் இரு ப்ளஸ் ஈ வந்து ரீயா மாறிடும். பிரித்தெழுதுதல். படிப்பறிவு, படிப்பு ப்ளஸ் அறிவு. படிப்பறிவு, படிப்பு ப்ளஸ் அறிவு. 27வது வினா. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது. விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நடித்தல். பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. படி என்னும் வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. படித்தல். படி என்னும் வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயர் உருவாக்குக. படித்தல். நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. காயிதேம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில். இங்கே ஏனெனில் என்ற இணைப்பு சொல்லை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. டேஷ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. ஏனெனில். இங்கே ஏனெனின்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணணும். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. டேஷ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. ஏனெனில். அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார். யார் என்ற இணைப்பு சொல்லை யூஸ் பண்ணணும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மெய் என்பதன் பொருள் டேஷ். மெய் என்பதன் பொருள் டேஷ் யாது. அடுத்து காலமறிந்து சரியான தொடரை கண்டறி. நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். அடுத்து 36வது வினா. பொருத்தமான காலம் அமையுமாறு எழுது. நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம். நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம்.
எதிர்காலத்தில் கொடுக்கணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொறுத்துக. மணி, மாலை, எழுதுகோல், தமிழ்நூல், விண்வெளி. மணி, மாலை, எழுதுகோல், தமிழ்நூல், விண்வெளி. அடுத்து பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிகிட்டு வர்றேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன். அதாவது பேச்சு வழக்கு சொல்ல நம்ம எழுத்து வழக்கு சொல்ல மாற்றணும். அடுத்து பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். அதை நம்ம எழுத்து வழக்கில் எழுதும்போது அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும்னு எழுதணும். தூய தமிழில் எழுதணும். 40வது வினா. பணி எனும் சொல் உணர்த்தும் இருபொருள் தேர்க. பணினா வேலை, இன்னொன்று பணிவு. பணினா இது பெரிய நீ, சின்ன நீ கிடையாது. சின்ன நீ வந்தால் அது பணி குறிக்கும். ஓகேங்களா? இருபொருள் தருக. கப்பல்னா வங்கம் நாவாய். கப்பல்னா வங்கம் நாவாய். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தரம்னா தகுதி, தாரம்னா மனைவி. தரம்னா தகுதி, தாரம்னா மனைவி. தவறான இணையை தேர்ந்தெடு. பனி, பாணி இதுதான் தவறான இணை. கொல், கோல், பெரு, பேரு, விடு, வீடு. அதாவது கோ என்பது குறில், கோ என்பது நெடில், பே என்பது குறில், பே என்பது நெடில், வி என்பது குறில், வி என்பது நெடில். இங்கே பா கொடுத்துருக்காங்க, பா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பனி, பாணி ஏன் தவறுனா குறில் நெடில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட திரிபு அது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்க. சிலையை திரை சீலை மறைக்கிறார்கள். அதாவது சிலையை திரை சீலையை கொண்டு மறைக்கிறார்கள். அதாவது நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்போது சாமி சிலையை ஒரு திரை கொண்டு மறைப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா. கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டினார் பெரியார். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர். கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிக. ஃபோனாலஜினா ஒலியியல். ஃபோனாலஜினா ஒலியியல். கலைச்சொற்கள் அறிதல். பிளைன்னா சமவெளி. பிளைன்னா சமவெளி. கலைச்சொற்கள். மிசைல்னா ஏவுகணை. மிசைல்னா ஏவுகணை. ஹோமோகிராஃப் என்பதன் கலைச்சொல் ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் என்பதன் கலைச்சொல் ஒப்பெழுத்து. அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்த பத்தியில் இருக்கிறத நமக்கு கொஷினாக கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுனா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம். கன்னிமரா நூலகம் சென்னை டேஸில் அமைந்துள்ளது. எழும்பூரில் அமைஞ்சிருக்கு. கன்னிமரா நூலகம் சென்னை டேஸில் அமைந்துள்ளதுன்னா எழும்பூரில் அமைந்திருக்கு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம்னா கன்னிமரா நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு அலை அவனை தாக்கிற்று. ஆ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும். இங்கே இதுவே உயிர்மை எழுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாம் ஒரு யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்வருவனவற்றில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஈக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்களா? பகல் அப்புறம் நாள், இதற்கு ரெண்டுத்துக்குமே முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கரெக்டாக. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும், உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் யாது?
ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. பா என்பது உயிர்மெய் எழுத்து. இதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல் பொருள் பொருத்துக. சமர், சமர்னா போர், கழனினா வயல், மரம்னா வீரம், கடல்னா ஆழி. ஓகேங்களா? சமர்னா போர், கழனினா வயல், மரம்னா வீரம், ஆழினா கடல். நெக்ஸ்ட் சொல் பொருள். அடுத்து சொல் பொருள். உருனா அழகு, போழனா பிளக்க, வங்குள் காற்று, நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். உருனா அழகு, போழனா பிளக்க, வங்குள்னா காற்று, நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். அடுத்து சொல் பொருள் பொருத்துக. பந்தர்னா கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. இது எப்படி இந்த போலிலாம் சொல்கிறீங்கன்னா, இதில் போலினா அது போல இருத்தல், அதாவது மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கும். பந்தல், இது பந்தர்னு கொடுத்துருக்காங்களா, கடைசி ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கு, அதனால் கடைப்போலி. அடுத்து மைஞ்சு, இது முதற்போலியா, மஞ்சு, இது எப்படி கொடுத்துருக்காங்க, மைஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க, முதல் எழுத்து மாறி இருக்கா, அப்போ முதற்போலி. அதுக்கப்புறம் அஞ்சு, ஐந்து தான் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க, 3 எழுத்துமே மாற்றிருக்கு, அப்போ முற்றுப்போலி. அரையர், அரையர் இப்படி எழுதணும் அரையர், ஆனால் இங்கே அரையர்னு கொடுத்துருக்காங்க, அது இடைப்போலி. அதாவது ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் வேறுபடாமல் இருப்பது தான் போலின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையை நீக்குக. கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். இங்கே அரசர்கள் என்பது பன்மை, செய்தார்கள் பன்மையில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக. அவன் கவிஞன் அல்லான். 4 மட்டும்தான் கரெக்டு. அவன் கவிஞன் அல்லன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். எவ்வளவு அழகான மலர், இது எவ்வகை தொடர்னா உணர்ச்சி தொடர். எவ்வளவு அழகான மலர், இது எவ்வகை தொடர்னா உணர்ச்சி தொடர். கூட்டப்பெயரை குறிப்பிடு. ஆனா ஆனிரை, ஆனா ஆனிரை. அடுத்து கூட்டப்பெயரை எழுதுக. வீரர் படை, வீரர் படை. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். தென்னை தென்னந்தோப்பு, தென்னை தென்னந்தோப்பு. பொருந்தா இணையை கண்டறிக. மஞ்சு மழை, செய்னா வயல், வரைனா மலை, தாழ்னா முயற்சி, மஞ்சுனா மழைன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறான இணை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முழவுனா இசைக்கருவி, முழவுனா இசைக்கருவி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். விரட்டாதீர்கள், பறவைக்கு மரம் வீடு. வெட்டாதீர்கள், மனிதருக்கு அவை தரும் மரம் வீடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நியூ சிலபஸ் உண்மையிலே ஈஸி தான், நீங்கள் அதை எடுத்துக்கிறது பொறுத்து தான். திணை திணை இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. உணவு பொருள் ஒழுக்கம். உணவு பொருள். திணைனா உணவு பொருள், இந்த திணைனா ஒழுக்கம். சின்னனை வந்தா உணவு பொருள், பெரியனை வந்தா ஒழுக்கம். சரியான நிறுத்தற்குறியுடைய சொற்றொடரை தேர்ந்தெடு. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். தேன் போன்ற தமிழ்ன்றது இங்கே மேற்கோள் சின்ன, அதாவது ஒற்றை மேற்கோள் கொடுத்துருக்காங்க. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார். இல்லை சார். ஓகேங்களா? அங்கே கம்மா பாருங்கள். அவனை விடக்கூடாது சார் உணர்ச்சி குறி. லாஸ்ட்டாக புள்ளி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை படித்தார் அப்படின்னு வந்திருந்தால் அது தன்வினை. மகனை தான் படிக்க வச்சிருக்காரு, அது பிறவினை. அவர் வேற ஒருத்தவங்களுக்காக செஞ்சுருக்காரு, அது பிறவினை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. திருநெல்வேலி நெல்லை, திருநெல்வேலி நெல்லை. வாழ் எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வாழ்க்கை, கை என்பது தொழிற்பெயர் விகுதி. வாழ் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வாழ்க்கை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கும்பகோணம் என்பதன் மறுவு குடந்தை. கும்பகோணம் என்பதன் மறுவு குடந்தை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டெழுதல். பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம். பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம். அடுத்து பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை கண்டறி. கோல்டு பிஸ்கெட் அப்படின்னா தங்கக்கட்டி. கோல்டு பிஸ்கெட் அப்படின்னா தங்கக்கட்டி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்.
ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் பட்டய கணக்கர். ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் பட்டய கணக்கர். இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது செய்வேன்னு பாசிட்டிவாக சொல்கிறது நேர்விடை, செய்ய மாட்டேன்னு சொல்கிறது மறைவிடை. அதாவது நீயே செய், அதாவது வேலை சொன்னவங்களே நீயே திருப்பி செய்யன்னு சொல்கிறது ஏவல் விடை. இனமொழி விடை பார்த்திங்கன்னா உனக்கு கட்டுரை எழுத தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு கதை எழுத தெரியும்னு சொல்கிறது இனமொழி விடை. ரெண்டுமே எழுதுறது தான், ஆனால் வேறு வேறு. கோட்டோவியம் பிரித்தெழுதுக கோடு ப்ளஸ் ஓவியம். கோட்டோவியம் பிரித்தெழுதுக கோடு ப்ளஸ் ஓவியம். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. போவேன்னு சொல்கிறது நேர்விடை. நீயே செய் நீயே போன்றது ஏவல் விடை. எனக்கு கால் வலிக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உருவது கூறல் விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக. இரிகேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் பாசனம். இரிகேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் பாசனம். கலைச்சொல் தேர்ந்தெழுதல் சென்டென்ஸ் சொற்றொடர். சென்டென்ஸ்னா சொற்றொடர். அலுவல் சார்ந்த சொற்கள் லைப்ரரி சரியான கலைச்சொல்லை தேர்க நூலகம். லைப்ரரி சரியான கலைச்சொல் தேர்க நூலகம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. விழலுக்கிறைத்த நீர் போல உவமை கூறும் பொருள் பயனற்ற செயல். விழலுக்கிறைத்த நீர் போல உவமை கூறும் பொருள் பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். இது வெளிப்படை தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் வெளிப்படை தன்மை. எவ்வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை. சரியான பிறவினையை தேர்ந்தெடு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். வேலன் நேற்று படித்தான். இது தன்வினை தொடர். அவன் தான் படிச்சிருக்கான், வேற ஒருத்தவங்கள படிக்க வைக்கல, அப்போ அது தன்வினை. பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர்னா கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம்? இதற்கான வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நெகிழி. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? அடுத்து குவிந்து குவித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க. குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. திருந்து திருத்து. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு மாற்று. மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவனுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டான். அது கொடுத்துருக்கிற சொற்களை கரெக்டாக சென்டென்ஸில் எங்கே பொறுத்திருக்காங்களோ அந்த சென்டென்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இது எல்லா ஆப்ஷனுமே படிங்க. எந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் ஆன்சர். உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால்னு 3 பிரிவுகளை கொண்டது. உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால்னு 3 பிரிவுகளை கொண்டது. அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. பணித்து பணிந்து. முதலாளி பணித்ததும், அதாவது கட்டளை. பணித்தது பணித்துனா கட்டளை இடுறது. வேலையால் பணிந்துனா அவங்க சொன்னவொடனே ஓடி போய் வேலை செய்கிறது. பணிந்து அவ்வேலையை முடித்தார். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இங்கே பார்த்திங்க எல்லாமே அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. அ வரிசையில் நம்ம அப்படியே ஃபார்ம் பண்ணி எழுதினா போதும். ஆடு இரக்கம் உயிர் எளிமை 5 அவை. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 150 டேஸ் இன்றைக்கி 13 பிப்ரவரி 13 கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த்து தான் இருக்குது. நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப் டு எக்ஸாம் வரைக்கும் அந்த பேட்ச் ரன் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 3 டேஸ்க்கு ஒன்ஸ் இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும். தென் அதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தென் வீடியோ கிளாஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட்ஸ் நாளைக்கு வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
தென் வந்து நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் இருக்கும். அதில் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிற குரூப் 4, குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 1 ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் அதில் வந்து நாங்கள் படிக்கும்போது யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ், தென் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் ஆகிருக்க நியூ சிலபஸ் பேஸ்டு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.